சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் உள்ள நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளை போட்டியின்றி நியமனம் செய்யும் வகையில் 2 சட்ட மசோதாக்கள் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டன. இந்நிலையில் கோர்ட்டிற்கு சென்று விடுவோம் என பயந்து மசோதாவுக்கு கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். கலைஞரின் கரம் பற்றி பேரலையா எழுவோம் என்றும் தமிழ்நாடு காப்போம் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். மறைந்த முன்னாள் அமைச்சர் கருணாநிதியின் 102வது பிறந்த நாள் இன்று செம்மொழி நாள் விழாவாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் அவரது உருவப்படத்திற்கு திமுகவினர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகின்றனர். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என கூறி திமுக தலைவர் ஸ்டாலின் பதவியேற்று இன்றுடன் 1125 நாட்கள் முடிந்துவிட்டது. 2026 மே 6ஆம் தேதி அவருடைய பதவிக்காலம் முடிகிறது. சொல்லப்போனால் இன்னும் சரியாக 338 நாட்கள் இருக்கிறது. அதற்கு பிறகு யார் அடுத்த முதல்வர் என்ற கேள்வியுடன் மக்களின் பதிலை அரசியல் சாசனம் எதிர்நோக்கியுள்ளன. முத்தமிழறிஞர் கலைஞரின் பிறந்தநாள் இன்று கலைஞரிடம் எழுப்பப்பட்ட கேள்விகளும் அவற்றிற்கு அவர் அளித்த சுவாரஸ்ய பதில்களும் இந்நாளில் சிறப்பு தொகுப்பாக வெளியிடப்பட்டது. தூத்துக்குடியில் பெண் உட்பட 2 அடுத்தடுத்து வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக உயர்நீதிமன்றத்திலிருந்து மாறுதலாகி வந்துள்ள ஹேமந்த் சந்தன் கவுடர் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நேற்று பதவியேற்றுக் கொண்டார். வீரியமில்லாத கொரோனா வைரஸ் பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தாது என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை மகளிர் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. குறைந்தபட்சம் 30 ஆண்டுகளுக்கு அவருக்கு எந்த தண்டனை குறைப்பும் செய்யக்கூடாது என்று நீதிபதி ராஜ்யலட்சுமி உத்தரவிட்டுள்ளார். ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு அரசு கொண்டு வந்த கட்டுப்பாடுகள் செல்லும் என சென்னை ஐகோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. தமிழக அரசை எதிர்த்து ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் தொடர்ந்த வழக்கை சென்னை ஐகோர்ட் தள்ளுபடி செய்தது. சென்னை வேளச்சேரியில் உள்ள பிரபல ஷாப்பிங் மாலில் உள்ள அழகு நிலையம் ஒன்றில் பணியாற்றி வரும் பெண் ஒருவர் நேற்று இரவு வழக்கம் போல் பணியை முடித்துவிட்டு நடந்து சென்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அப்பெண்ணிடம் பாலியல் தொல்லையில் ஈடுபட்டதாக தெரிகிறது. பாதிக்கப்பட்ட பெண் வேளச்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த நிலையில் சுமார் 70க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர். விசாரணையில் பாலியல் தொல்லை கொடுத்த நபர் கிண்டியில் தங்கியிருந்த கார் ஓட்டுநர் வினோத் என்பது தெரியவந்தது. போலீசார் கைது செய்ய முயன்றபோது மனைவியும் குழந்தையும் கோடை விடுமுறைக்காக சொந்த ஊர் சென்ற நிலையில் மன உளைச்சலில் மது போதையில் அவ்வாறு செய்ததாக கதறி அழுதுள்ளார். முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்தநாளை ஒட்டி அண்ணா அறிவாலயத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தமிழக அரசு நீதிமன்றத்தை நாடிவிடும் என்ற பயத்தில் மசோதாக்களுக்கு கவர்னர் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார் என நிருபர்கள் சந்திப்பில் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே மருமகள் பேரனை துப்பாக்கியால் சுட்ட விவசாயியால் குடும்ப தகராறில் விபரீதம் ஏற்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா நோய் தொற்றுக்கு கடந்த 24 மணி நேரத்தில் 5 பேர் பலியானதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தெற்காசியாவில் கொரோனா நோய் பரவல் மீண்டும் அதிகரித்துள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை தற்போது கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 4026ஆக அதிகரித்துள்ளது. கொரோனாவுக்கு ஒரே நாளில் 5 பேர் பலியாகியுள்ளனர். தமிழகத்தில் ஒருவர் இதில் பலியாகியுள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பேருந்து கட்டணம் உயர்த்தப்படாது என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் அண்மையாகவே பல்வேறு துறைகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக டாஸ்மாகில் முறைகேடு நடந்ததாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. டாஸ்மாக் உயர் அதிகாரிகள், பணியாளர்கள், முக்கிய புள்ளிகள் என பலரது வீடுகள், அலுவலகங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியிருந்தனர். இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டு நீதிமன்ற தீர்ப்புகளை அடுத்து மீண்டும் அமலாக்கத்துறையின் விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அமலாக்கத்துறையின் சென்னை மண்டலத்தின் முக்கிய அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். குறிப்பாக டாஸ்மாக் வழக்கை விசாரித்து வந்த அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹைதராபாத்தை சேர்ந்த தனியார் நிறுவன உரிமையாளர் பரத்குமார் என்பவரிடம் அதிமுக நிர்வாகியும் நடிகருமான அஜய் வாண்டையார் ரூபாய் 2,11,00,000 வாங்கிக் கொண்டு ஏமாற்றிவிட்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஏற்றிய திராவிடத்தையே எப்போதும் நெஞ்சினில் கனன்று எரிகிறது என கனிமொழி தெரிவித்துள்ளார். பணிவு, இரக்கம், அன்பு, புரட்சி, தமிழ், அறம், மனிதம், அரசியலை உங்களிடமே கற்றுக்கொண்டோம் என்றும் தமிழ் போல் வாழ்க உன் புகழ் என கலைஞர் பிறந்தநாளை ஒட்டி திமுக எம்பி கனிமொழி பதிவிட்டுள்ளார்.
தென்காசி மாவட்டம் வடகரை பகுதியைச் சேர்ந்தவர் ஜிந்தா மதார் நகைக்கடை நடத்தி வருகிறார். இவர் இலத்தூர் காவல் நிலையத்தில் தன்னை ஒரு நபர் தொடர்பு கொண்டு நகை வாங்கி தருவது போல் நடித்து தன்னுடைய பணம் ரூபாய் 20 லட்சத்தை கொள்ளையடித்து சென்று விட்டதாக புகார் அளித்துள்ளார். அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றம் சாட்டப்பட்ட குறிப்பிட்ட அந்த நபரின் செல்போன் எண்களை வைத்து அவரது இருப்பிடத்தை கண்டுபிடித்தனர். இதனைத் தொடர்ந்து ரூபாய் 20 லட்சம் பணத்தை சுருட்டிய 4 கைது செய்யப்பட்டனர். மோனிகா வயது 27, பிலிப்பைன்ஸ் நாட்டில் மருத்துவம் படிப்பை முடித்த இவர் தர்மபுரியில் உள்ள ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் டாக்டராக வேலை செய்து வந்த நிலையில் திருமணத்திற்கு மாப்பிளை பார்த்த குடும்பத்தினரால் மன உளைச்சலில் இருந்தவர் தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டார். பல் சிகிச்சையில் 8 பேர் பலியான விவகாரத்தில் வாணியம்பாடி பல் மருத்துவமனைக்கு இன்று அதிகாரிகள் சீல் வைத்தனர். இணைய வழி குற்றப்பிரிவின் ஹைட்ரா என்ற நாடு முழுவதுமான சிறப்பு நடவடிக்கையை மேற்கொண்டது. நாடு முழுவதும் சைபர் குற்றங்களில் ஈடுபட்ட சைபர் குற்றவாளிகளை கைது செய்ய தமிழ்நாடு காவல்துறையின் இணைய வழி குற்றப்பிரிவு தேசிய அளவில் ஆபரேஷன் ஹைட்ரா என்ற நடவடிக்கையை மேற்கொண்டது. கருத்து கணிப்பு என்ற பெயரில் பொய்யை விதைக்க முயற்சி செய்ததாக விஜய்க்கு ஆதரவான சர்வே பற்றி முதல்வர் விமர்சனம் செய்துள்ளார். இன்ஸ்டாகிராமில் ஆண் நண்பருடன் புகைப்படத்தை பார்த்து ஆத்திரமடைந்த காதலன் அடுத்து கொடூரமான செயல் செய்துள்ளார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC நிறுவனத்தில் வேலை இருப்பதாகவும் டிப்ளமா டிகிரி முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்ற தகவல் வெளியானது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் தந்தையை கொலை செய்ததற்கு பழிக்கு பழியாக 8 ஆண்டுகள் கழித்து ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக முன்னாள் மாணவி ஒருவருக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்து தனிப்பட்ட வீடியோவை காட்டி மிரட்டியதாக கூறப்படும் புகாரின் பேரில் பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியரை போலீசார் நேற்று கைது செய்தனர். முத்தமிழுக்கு செம்மொழி சிறப்பு செய்த காவலர் என்று கருணாநிதிக்கு MK ஸ்டாலின் புகழாரம் தெரிவித்துள்ளார். எங்கள் உயிருக்கும் மேலான தலைவர் எடப்பாடியாரை பற்றி மதுரையில் நடைபெற்ற பொதுக்குழுவில் ஆணவமாக பேசிய ஸ்டாலினுக்கு கடும் எச்சரிக்கை செய்கிறோம் என்று முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியை நினைத்து ஸ்டாலின் தூக்கத்தை தொலைத்து விட்டார் என்றும் தெரிவித்துள்ளார். துப்பாக்கிகளுக்கு எதிரான தோட்டாக்கள் என்ற முழக்கத்துடன் பயங்கரவாதத்துக்கு எதிரான விழிப்புணர்வு பைக் பேரணி நேற்று கோவை வந்தது. கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்டதை அடுத்து வெளியூர்களிலிருந்து சென்னை திரும்புவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் விமான கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. நிதி நிறுவனங்களில் 36,710 பேர் முகவர்களாக செயல்பட்டு 702 கோடி ரூபாய் கமிஷன் பெற்று மோசடி செய்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கிராமப்புற பெண்கள் வீட்டில் இருந்தபடியே தங்களது தயாரிப்புகளை படைப்புகளை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்ய ஏதுவாக பிரத்யேக ஆன்லைன் வணிக தளமாக கொற்றவை தளம் உருவாக்கப்பட்டுள்ளது. முதல் முறை கோப்பையை வெல்லப்போவது எந்த அணி என்ற கேள்வி எழும்பிய நிலையில் பெங்களூரு பஞ்சாப் இன்று மோத உள்ளது. தங்கத்தின் விலை மேலும் அதிகரித்ததால் நகை பிரியர்கள் கவலையுற்றனர். இந்நிலையில் வார தொடக்க நாளான நேற்று காலையும் மாலையும் என இருவேளையும் தங்கம் விலை உயர்ந்தது. இதையடுத்து ஒரு சவரன் 72,480 ரூபாய்க்கும் கிராம் 9,060 ரூபாய்க்கும் விற்பனையானது. இதையடுத்து இன்று தங்கம் விலை உயர்ந்துள்ளது. கிராமுக்கு ரூபாய் 20 உயர்ந்து ஒரு கிராம் 9,080 ரூபாய்க்கும், சவரனுக்கு ரூபாய் 160 உயர்ந்து ஒரு சவரன் 72,640க்கும் விற்பனையாகிறது. தமிழகத்தில் மழை வாய்ப்பு குறைந்துள்ள நிலையில் வெப்பநிலை மீண்டும் உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அடுத்த 2 மணி நேரத்துக்கு 7 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.